அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு காலை எழுந்திரிக்கும் போதே கிளைமேட் செம்மையாக இருந்தது. ஆனால் காலைல மழை வரல. நம்ம வேலை செஞ்ச இடத்துல வந்து நம்ம ஆர்த்தி மேம், அட்மின் மேம், அதாவது என்னோட சிஸ்டர் ஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க வந்து மதுரைக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க அக்கா வீடு வந்து மதுரையில் இருக்கனால மதுரைக்கு போயிட்டு வரும்போது மதுரை மீனாட்சம்மன் படம், கயிறு, குங்குமம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம வேலை விட்டுனாலும் நம்ம ஞாபகத்தை வச்சு வாங்கினு வந்து தராங்களே, அதுதான் உண்மையான அன்பு. காலையில் பூக்காரமாக வந்தாங்களா, நேற்றே பூ ரோஸ் கொடுத்தாங்க. அதை வந்து கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பூ கொஞ்சம் மல்லிப்பூவும் ஒரு ரோஸும் எடுத்து காலையில் வச்சுட்டேன் அழகாக. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து ஆப்பம், தேங்காய் பால். மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா 20 நாள் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி சமைச்சு. முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கிறதே இல்லையா, அதனால் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் திருகி போட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா வந்து கோவக்காய் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்ன ரீசன்னா, நேற்று வந்து இப்போ 2ஆம் நாத்தனார் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நானும் ஃபஸ்ட் நாத்தனாக போயிட்டு வரும்போது அப்படியே பலவரத்தில் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். நான் வேலை விட்டு நின்று சரியாக காய்கறியே செய்யறதில்ல. நேற்று வரும்போது வாங்கிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நல்லா சமைச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இன்றைக்கி எனக்கு. 20 நாள் ஆயிடுச்சு கீரை சாப்பிட்டு இன்றைக்கி தான் சாப்பிட்டேன். பக்கத்து வீட்டு குட்டிங்க ஹஸ்பண்ட் கிளம்பும்போது பாய் சொல்லிட்டுன்னு வந்தாங்க. கடைசியில் அவங்க சைக்கிள் கூடையில் பொம்மை, சொப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்து பாய் சொன்னாங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.